நமசிவாய. அன்பு நிறைந்த வணக்கங்கள். அருணாச்சலம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்கள். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்கள். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகுது. ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஏன்னா இந்த மாதத்துல சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலத்துடன் பயணம் செய்வார். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியனுடைய பலம் நேரடியாகவே முக்கியமான விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக எதற்காக காத்திருந்தீங்க? வேலைக்காகவா? தொழில் வளர்ச்சிக்காகவா? திருமணத்துக்காகவா? குழந்தை பாக்கியத்துக்காகவா? வெளிநாடு செல்லவா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவுமே நடக்கலையேன்னு ஒரு கட்டத்துல மனசு சோர்ந்து போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். முதல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். சில சிம்ம ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருப்பீங்க. இன்டர்வியூ போயிருப்பீங்க, நல்லா பேசியிருப்பீங்க, கடைசி வரை எல்லாம் நல்லாத்தான் போயிருக்கும். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை கை நழுவி போயிருக்கும். அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நல்ல வேலைக்கு மாறணும், சம்பளம் அதிகமா இருக்கணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பு இருந்திருக்கும். இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தலாம். குறிப்பாக இதுவரைக்கும் குறைவான சம்பளம், பதவி உயர்வு இல்லாமை, வளர்ச்சி இல்லாத வேலைன்னு சிரமப்பட்டவர்கள் புதிய வாய்ப்புகளை தேடலாம். ஒரு நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு பிடித்த பொசிஷனில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இதுவரைக்கும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்காதுன்னு நினைச்சு முயற்சியை விட்டுடாதீங்க. இந்த மாதம் மீண்டும் முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக திருமண விஷயத்தை பார்க்கலாம். சிம்ம ராசியில திருமண வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். வரன் பார்த்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க, 2 குடும்பமும் ஓகே சொல்லியிருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன காரணத்தினால அந்த பேச்சு நின்று போயிருக்கும். எல்லாம் நல்லாத்தான் போச்சு சார், கடைசியில ஏதோ ஒரு காரணத்தால நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண முயற்சிகளை மீண்டும் தொடங்கலாம். குடும்பத்துல வரன் தேடுறவங்க, மேட்ரிமோனி மூலமாக முயற்சி பண்றவங்க, உறவினர்கள் மூலமாக வரன் பார்க்கிறவங்க எல்லாரும் இந்த மாதம் முயற்சிகளை கொஞ்சம் வேகப்படுத்துங்க. தடைப்பட்டிருந்த திருமண பேச்சு மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக காத்திருக்கிற சிம்ம ராசி தம்பதிகளுக்கும் இந்த மாதம் நம்பிக்கை தரக்கூடிய காலமாக அமையலாம். முதல் குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள் மட்டுமில்லாமல் 2வது குழந்தைக்காக முயற்சி செய்கிறவர்களும் இருக்கலாம். நிறைய காலமா முயற்சி பண்றோம், ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதம் மருத்துவ ஆலோசனையுடன் தங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தடைப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். சில சிம்ம ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்காக ஏற்கனவே பணம் செலவு செய்து விசாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. விசா எப்போ வரும், வேலை எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு இதுவரைக்கும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். சிலருடைய முயற்சிகள் எதிர்பார்த்த மாதிரி போயிருக்காது. இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மீண்டும் மேற்கொள்ளலாம். வெளிநாட்டு வேலை, விசா, குடியேற்றம் அல்லது வெளிநாட்டில் புதிய வாய்ப்பு தேடுகிறவர்கள் தங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்வது நல்லது. மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கிற சிம்ம ராசி மாணவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். உயர்கல்வி, புதிய படிப்பு, வெளிநாட்டு கல்வி போன்ற விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை. சில சிம்ம ராசி குடும்பங்களில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனா அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு வார்த்தை அதிகமா பேசுறது, அதை இன்னொருத்தர் தவறாக எடுத்துக்கிறது, அதிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை வருவது என்று குடும்பத்தில் நிம்மதி குறைந்திருக்கலாம். இந்த மாதம் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களிடம் கூட மீண்டும் பேச்சுவார்த்தை ஏற்படலாம். ஆனா ஒரு விஷயத்தில் மட்டும் சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது காதல் மற்றும் உறவுகள். சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் உங்களுடைய கருத்தை நீங்கதான் சரி என்று பிடிவாதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால காதலர்களுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. காதலில் இருக்கிறவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. கோபத்துல பேசுற ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். அதேபோல குடும்பத்திலும் உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் நகர்த்தக்கூடிய மாதமாக அமையப்போகுது. வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு, திருமண முயற்சிகளில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நம்பிக்கை, வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள், மாணவர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள், குடும்பத்தில் இருந்த சண்டை மனக்கசப்புகள் குறையும் வாய்ப்பு. இப்படி பல விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களை அடிப்படையாகக் கொண்டது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா, புத்தி மற்றும் கிரக நிலைகளுக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் இந்த மாதத்தில் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. நீண்ட நாட்களாக நடக்காத ஒரு விஷயம் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து வரக்கூடிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.